பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஐடி லைஃப்னா நீங்க என்ன ப்ரோ சொல்லுவீங்க? ப்ரோ பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஐடி லைஃப்னா அந்த ஒரு என்விரான்மெண்ட் தான் ப்ரோ. இப்போ சில பேர் ஸோ லைக் இப்போ வாட் இஸ் பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஐடி லைஃப்னு நினைக்கிறீங்க? ஐடி லைஃப்லேயே ஒரு ஹாப்பியான விஷயங்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஹாப்பியான லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஹாலிடே வரும். You feel a work life balance is not good in other work? It might be good. See, What is the best part of IT job னு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? salary. நான் கேட்டா பெஸ்ட் பார்ட்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, அது வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஐடி லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களால தான் நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் டெய்லியும் வர்றது, அவங்க கூட இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் பெஸ்ட் பார்ட்ஸாக இருக்கும். நம்ம ஒர்க் கல்ச்சர், நம்ம ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் ஆர் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஐடி லைஃப். அது எல்லாத்துக்குமே இருக்கு. அதை தவிர வேற என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் விஷயங்கள்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க? அவங்க இப்ப கொலீக்ஸால மட்டும் தான் நம்ம மத்தவங்க கிட்ட கேட்டோ இல்ல மத்தவங்க கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் கொலிக்ன்றப்ப நம்ம ஃப்ரெண்ட் ஆயிரும், ஈஸியா மிங்கிள் ஆயிரும். அவங்க கிட்ட ஒரு டவுட்ஸ் கேக்குறப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மளுக்கு லேர்ன் பண்றப்ப நம்ம புதுசான ஒரு விஷயங்களை லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. சோ அவங்க ஹெல்ப் மூலமா தான் நம்ம கரியர் க்ரோவும் நல்லா ஈஸியா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சைடாவும் நல்ல ஒரு புதுவிதமான பீப்புளை பாக்குறோம். அவங்களாம் நிறைய கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அது ஒரு சர்க்கிளா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். வாட் இஸ் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஐடி ஜாப்னு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? salary. ஓகே, சோ எதனால உங்களுக்கு salary வந்து பெஸ்ட் பார்ட் நினைக்கிறீங்க? அது வச்சு தானே எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால salary ஓகே. salary தவிர வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு ஐடி ஜாப்ல? என்விரான்மெண்ட், நம்ம நிறைய பேர் பாக்குறோம், வரோம், டைம் பாஸ் ஆகுது. அந்த ஒர்க்கும் வந்து புடிச்சு பண்ணா ஜாலியா இருக்கும், பிடிக்காம பண்ணா கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி புடிச்சு பண்றீங்களா? ஆமா, பிடிச்சதான். சோ வாட் டு யூ ஃபீல் இஸ் தி பெஸ்ட் பார்ட் இன் ஐடி ஜாப்? ஐடி ஜாப் சொன்ன மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான். நமக்குன்னு ஒரு கரெக்ட் செட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ அதில் நம்ம லீவ் பண்ணிக்கலாம், யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் பார்ட். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ப்ரெஷர்லாம் இருக்காது. இட்ஸ் அப் டு அவர் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு ஒரு டாஸ்க் இன்னைக்குள்ள முடிக்கணும் நம்ம மைண்ட்ல இருந்தால் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா யாரும் ஒன்று ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நீங்க முடிச்சே ஆகணும் அப்படின்லாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட். ஒர்க் கல்ச்சர் தவிர வேற என்னெல்லாம் லைக் ஹாப்பி பார்ட்னு சொல்லுவீங்க? ஆர் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ்? மற்ற பெனிஃபிட்ஸ்னா என்ன, கொஞ்சம் சில் கல்ச்சர், அவ்வளோதான். நமக்கு ட்ரெஸ் கோட் இருக்காது. ஸோ வீக்லி ஏதாவது ஒன்று ஃபன் டைம் இருக்கும் ஆஃபீஸில். ஸோ அதெல்லாம் பெஸ்ட். லைக் டீஸ் ஜீன்ஸ் போட்டு அப்படியே போகலாம் ஆஃபீஸ்க்கு. நிறைய ஜாப்க்கு அதெல்லாம் அலோவ் பண்ணலாம். பட் ஐடி ஜாப்ல ட்ரெஸ் கோட் இல்லைல்ல. இது எப்படி ஃபீல் பண்றீங்க ப்ரோ? அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம பிடிச்ச ட்ரெஸ் போட்டு போகலாம். அப்புறம் அதான் ஒரு சில ஐடி கம்பெனிஸ்ல நம்ம என்ன சீனியரா இருந்தாலும் அவங்க நேம் வச்சு கூப்பிடணும், சார் மேம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஒரு டிஃபரன்சஸை கட் பண்ணும். அண்ட் நம்ம எல்லாரும் கூட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஒரு ஐடியில் ஒரு அட்வான்டேஜ். சார் மேம் கூடாம we can just treat everybody equally இல்ல. ஸோ இதெல்லாமே ஒரு பெஸ்ட் பார்ட்னு நினைக்கிறேன். ஆமா. வாட் இஸ் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஐடி லைஃப்னு நீங்க நினைக்கிறீங்க? பெஸ்ட் பார்ட் அப்படின்னா எல்லாரும் என்ன கேட்டா பெஸ்ட் பார்ட்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, அது வந்து நார்மல் ஜாப்ல இருக்க மெடிக்கல் இன்சூரன்ஸோட இங்க வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ஃபெசிலிட்டி சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் உள்ள வந்தா. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஐடி ஜாப்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியாவா? ஐ லேர்ன் த லாட் அப்படின்லாம். அதாவது ஸ்கில்ஸ் மூலமாவும் சரி, நிறைய நியூ மெம்பர்ஸ் அண்ட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது ஐடி ஜாப்ன்றனால. என்ன மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனே வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல கொடுக்க மாட்டாங்க. மேபி இஃப் யூ ஆர் ட்ரெயினி, நீங்க குர்கான் போங்க, எங்கேயாவது போங்கன்னுவாங்க. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த கெரியர்லயே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். So like what is the best part of IT job bro? It's a culture. Mostly say it's a working culture. Like see, for me, it was a work-life balance is very good in the IT. So you feel a work-life balance is not good in other work? It might be good. See, it depends on every work. See, you can't say every government employee is happy for doing the job. But when it comes to core IT, if they love their job, no, they will be facing challenges every day. They love the challenges. See, when you take any static job, it will be repeatable task every day. They might not enjoy. But when it comes to IT, yes, since we are working in the private sector,
most of the repetitive tasks will not be taken care. Either now it's moving to AI or they were using some tool for the repetitive task. So when it comes to core IT, there will be like we need to use the critical thinking, problem solving, and there's a challenges every day. So we need to solve the challenges. We'll be getting some high in the solving challenges. We need to get the new ideas. We love the process of doing it. Work culture is the best part of IT job while compared to other job. I feel like that. I can't say that because I am not sure of other jobs. But I like my culture, work culture here. In your perspective, work culture is good in IT job. Yeah, it's good for my company as of now. இந்த ஜாப்ல நீங்க என்னென்னலாம் லைக் ஹாப்பினஸ் கிடைக்குது and எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஜாப்ல? எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலிசமா வரோம், உள்ள வரோம், எதையும் எதிர்பார்த்துலாம் வரல, நமக்கு போற பாதையிலே வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. இதுல பெஸ்ட் பாட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு என்னென்ன ஹாப்பினஸ்லாம் கிடைக்குது இந்த ஐடி ஜாப் மூலியமா? நமக்கு எப்படி ஆஃப்லைன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன்ஸ்லாம் கிடைக்குது. அது ஒரு ஹாப்பினஸ் தான். நீங்க எப்படி இருக்கும் ஜாலியா நம்ம எடுத்துக்கிற எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிற மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு. ஸோ கஷ்டம் அப்படின்னா இட் இஸ் அ டஃப். நம்ம ஜாலியா எடுத்து போறோம். ஐடில வந்து சில் அவுட் பண்ண அப்பப்ப இருக்கு, இருந்தாலும் we maintain a well manner. அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க ஹாப்பி பார்ட் ஆஃப் ஐடி ஜாப்ல என்னென்ன ஃபீல் பண்றீங்க? ஹாப்பி பண்ணா அப்பப்ப டீம் அவுட்டிங் இருக்கும், டீம் வெளியில வருவோம், வாட் எவர் இட் இஸ், அது ஒர்க் லைஃப் அதை தாண்டி நாங்க வெளியில அப்பப்ப சில் பண்றதுக்கு இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஹாப்பியும் இருக்கும், சேடும் இருக்கும், பட் ஹாப்பி நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ப்ரோ? ரெண்டுமே இருக்கும் ப்ரோ. அது மிக்ஸ்டு தான், அது வந்து நம்ம தனியாலாம் சொல்ல முடியாது, ரெண்டுமே தான். உங்களுக்கு ஹாப்பி பார்ட் ஆஃப் ஐடி லாப்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல இருந்தேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 8 o'clock to 4:30 ஷிஃப்ட். அது வந்து ஜெயில் மாதிரி இருக்கும். 8 மணிக்கு நீங்கள் கார்டு எடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா 4 மணிக்கு நீங்கள் அப்போதான் ரிலீஸ் பண்ணுவாங்களா. இப்போ வந்து போகிறதுக்கு வந்து நல்லா இருக்கு. பிரேக்ஸ் இந்த மாதிரி லைக் ஃபிளெக்சிபிள் டைமிங் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால ஐடி ஜாபை ப்ரிஃபர் பண்ணலான்றீங்க? ப்ரிஃபர் பண்ணலாம். மோர் ஆஸ்பெக்ட்ல வந்து உங்க சிடிசி குரோத்ல வேணும்னா நீங்க ஐடி ப்ரிஃபர் பண்ணலாம். வேறாஸ் நீங்க வந்து கோர் கம்பெனி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிடிசி குரோத் அவ்வளோ வராது. ஏன்னா நீங்க ஸ்டேபிளாகி நிக்கிறதுக்கே 3 years ஆகும்போது அது குரோத் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது. ஸோ ரொம்ப சூப்பர். வந்து வீட்ல இருந்து வேலை பார்க்குற ஆப்ஷன் கிடைக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டிராவலிங் டைம் மிச்சமாகும். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா டிராவல் பண்ணி வந்து என்ன பண்ண போறோமோ அதான் வீட்லயும் பண்ணலாம். ஸோ லைக் இப்போ வாட் இஸ் பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஐடி லைஃப்னு நினைக்கிறீங்க? ஐடி லைஃப்ல ஒரு ஹாப்பியான விஷயங்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஹாப்பியான லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஹாலிடே வரும். ஸோ அது ஒரு மேஜர் இது. டைமிங் கன்ஸ்டன்ட் இருக்காது. இப்போ நம்ம ஃபேக்டரியில போனா மார்னிங் 8:30க்கு எழுந்து போனோம், அதுக்கு 6 மணிக்கே பஸ் வந்துடும், 7 மணிக்கு பஸ் வந்துடும். இதுனா ஒரு 10க்கு ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கேஷுவலா வரலாம். ஸோ ரொம்ப சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கா, சிட்டிக்குள்ள இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிட்டிக்கு அவுட்டர்ல போச்சுன்னா அங்கிருந்து டிராவலிங் பண்ணி போறதுக்கே ஒரு 2 hours மேல ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். சிட்டிக்குள்ளே கம்பெனிஸ் எல்லாமே இருக்கனால ஈஸியா கம்ப்ளீட் பண்றதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றீங்க. சூப்பர் ப்ரோ. நீங்க எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுங்க? ஸோ வாட் யூ ஃபீல் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஐடி ஜாப்? Colleagues. Why? They are good, bro. That's it. Colleagues are good. So like how will you hang out with your colleagues and how will you celebrate? Weekends only, bro. Saturday and Sunday. Going and chilling out, tea, coffee. That's it. Movie, tea, coffee will be vibe out. So other than colleagues, what are all the other benefits you get in IT job? Knowledge, exposure, more exposure, how human would react entire life. So you will see in IT field only. From morning to evening, we'll work out, 9 to 10 hours. You will experience, it's a different experience when you entered. So you will see before IT and getting into after IT. I can share it get a different experience while before entering into IT field and after entering into the IT field. So best part of IT life na neenga enna bro solvீங்க? ப்ரோ பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஐடி லைஃப்னா அந்த ஒரு என்விரான்மெண்ட் தான் ப்ரோ. இப்போ சில பேருக்கு 9 to 6 ஜாப் பிடிக்காது, சில பேருக்கு 9 to 6 ஜாப் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 6 o'clock மேல ஃப்ரீ ஆயிடலாம், வெளியே போல இதை பண்ணலாம், வீக்கெண்ட்னா நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ ஒரு பீப்புளை சந்திக்கிறதே நம்ம ஐடியில் நிறைய பேர் பண்ணலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டொமைனில் சில பேரை பார்க்கலாம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாறிங்கன்னா அங்கே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சீனியர்ஸோட கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுதான் ப்ரோ நான் பெஸ்ட் பார்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஐடியில். ஸோ அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எங்களோட மை கரியர் பூஸ்டர். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலான ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டாலுமே இன்னும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க கிரௌடான மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க அதையும் தாண்டி ஹெச்ஆர்க்கு உங்க ரெஸ்யூமை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால எங்களோட மை கரியர் பூஸ்டர் மூலமா உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் மாதிரியான எல்லா
எல்லா சப்போர்ட்டும் வித் ஹெச்ஆர் அசிஸ்டன்டோட ப்ரொவைட் பண்ணி நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ இந்த மை கரியர் பூஸ்டர் நாங்களே ஹெச்ஆர்லாம் சேர்ந்து பர்சனலா ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதுல என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் பல விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது, வர வச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல மை கரியர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி லேண்டிங் பேஜ் இருக்கும். போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூடியூப் வீடியோ வரும், அதில் டீடைல்டாகவும் சொல்லியிருக்கேன், பிளஸ் லேண்டிங் பேஜ் செக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்படி இல்லாமல் வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே நேம் நம்பர் மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபில் பண்ணுங்க, நானே உங்களை ரீச் அவுட் பண்றேன். ஸோ இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா மை கரியர் பூஸ்டர் செக் பண்ணி பாருங்க.